அனைவருக்கும் வணக்கம். மன்சூர் அலிகான் பேசுறது, அவர் நடந்துக்கிறது எல்லாமே ஒரு கோமாளித்தனமா இருக்கும். நாம் தமிழர் கட்சியில பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் இருந்தாரு. தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுக்கப்புறம் திருப்பி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போய் நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு புலிகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சி விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நான் கூட்டணி வைக்க போறேன், ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேயோட கூட்டணி போனாரு. எடப்பாடி அடிச்சு துரத்தி விட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. அவர் எடப்பாடியிலிருந்து வெளியே போய் அப்புறம் திருப்பி அவர் கட்சியில இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் நீக்கினாங்க. இந்த மாதிரி மன்சூர் அலிகான் இந்த கட்சிக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கினாங்க. அந்த அளவுக்கு ஒரு கோமாளித்தனமா மன்சூர் அலிகான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளியோட உச்சகட்டமும் போயிட்டாரு. அவர் போய் காங்கிரஸில் சேர்ந்துட்டாரு. என்னடா அது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கோமாளி கூட இப்படி இருக்க மாட்டான், ஒரு சுயநினைவு இருக்கவன் கூட இப்படி இருக்க மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸில் போய் சேர்ந்துருக்காரு. இந்த நியூஸ் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இது ஏதோ பெரிய சரித்திர சம்பவம். மன்சூர் அலிகான் காங்கிரஸில் இணைஞ்சது அது பெரிய சரித்திர சம்பவம் போல் அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் ஐயோ அப்படி பெரிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிட்டாரு. காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் காங்கிரஸில் போய் சேர்ந்திருக்காரு. ரெண்டு இடையில பேசும்போதே நிறைய வாட்டி சொல்கிறாரு, இந்த மாதிரி அண்ணா தான் அண்ணா பெரியார் இல்லை அப்படின்னா இங்கே யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, இங்கே பெரிய அறிவு தெரிஞ்சிருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுறாரு. நேற்று வரை என்ன உருட்டினார் அப்படின்னா தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி உருட்டினாரு. காங்கிரஸ் கட்சி இனத்தை அழிச்ச கட்சி அப்படின்னு சொல்லி உருட்டினாரு. இப்போ அப்படியே மாற்றி உருட்டுறாரு. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கேட்டால் என்ன அப்படின்னா நாங்கள் பாஜக எதிர்க்கணும், அப்போ நாங்கள் காங்கிரஸ் தான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உருட்டு விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோடியோட அந்த விருப்பு பேச்சு இருக்கு இல்லையா, அதாவது நான் இஸ்லாமியர்கள்லாம் வெளியேருந்து வந்தவங்க அப்படி இப்படி சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு காரணமாக காமிச்சு என்ன பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் காங்கிரஸ் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் ஜெயிக்கிறது மொத்தம் 543 சீட் இருக்கா, அதில் 250க்கு மேலே எடுக்கணும். அப்போ 250க்கு மேலே காங்கிரஸ் கட்சியால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. திருப்பியும் நீங்கள் என்ன தான் தமிழ்நாட்டிலேருந்து முட்டு கொடுத்து திமுக வலுப்படுத்தினாலும் காங்கிரஸை வலுப்படுத்தினாலும் ஒருபோது காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகிறதில்ல, ஒருபோது நடக்க போகிறதில்ல. காங்கிரஸ் கட்சி உண்மையாலுமே ஒரு நேர்மையான கட்சி அப்படின்னா இந்நேரம் எல்லா பல மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் போன எலெக்ஷன்லே. ஆனால் அவங்க அந்த மாதிரி எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸ் கட்சி அது எப்படி தெருப்பு சேர்ந்து கட்டெரும்பு ஆகிற மாதிரி தான் இருக்குது. கேரளாவை தாண்டி காங்கிரஸுக்கு பெரிய கிளையே ஒன்றும் கிடையாது. அதனால தான் அங்கே வடநாட்டில் அத்தனை தொகுதி இருக்கும்போது கேரளாவில் வெறும் 20-30 தொகுதியாக நம்ம அந்த மாநிலத்திலே இருக்கும். அங்கே ராகுல் காந்தி நிற்கிறாரு. அவரெல்லாம் எப்படி தலைவனாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அங்கே போக போகிறீங்க, இதுக்கு மேலே காங்கிரஸ் இனஅழிப்பு கட்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு எப்படி அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு வேளை நம்மளுடைய திருமாவளவன் தான் இருக்காரு, அவரை மாதிரி இவரும் முட்டு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் மன்சூர் அலிகான் ஏதாவது பேசினார் அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் இதுக்கு மேலே பார்க்க மாட்டோம். வேலூரில் போய் சுயேட்சையா நின்னாரு. அப்புறம் என்ன அளவுக்கு நீங்கள் போய் சுயேட்சையா நின்ன வெக்கங்கட்டத்தனமா அப்படிங்கிற மாதிரி தான் மன்சூர் அலிகானை கேட்க வேண்டியதாக இருக்குது. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.